வணக்கங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் தாங்க. ஆக்சுவலா இந்த கிரைண்டர் வந்து கவர்மெண்ட்ல குடுத்த கிரைண்டர். அம்மா சிஎம்மா இருக்கும்போது குடுத்த கிரைண்டருங்க. ஆக்சுவலா நான் கூட பழசா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சு போயிட்டேன். ஆனா பார்த்தா ரொம்ப புதுசாவே இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கிரைண்டர் குடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 2015ல குடுத்த கிரைண்டர். எனக்கு என்னமோ கஸ்டமர் இந்த கிரைண்டர யூஸ் பண்ணாத மாரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ புதுசாவே இருந்துச்சு. குவாலிட்டியாவும் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கிரைண்டர்ல வந்து எலி தாங்க நல்லா விளையாண்டுருக்கு. வெளியில பார்க்கவுமே தெரிஞ்சிருக்கும் ஒயர கடிச்சிருக்குன்னு. இருந்தாலும் நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள மோட்டர்ல உள்ள ஒயர்லாம் ஏதாவது கடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஓப்பன் பண்ணோனே எனக்கே ஒரு ஆச்சரியங்க. அவ்வளோ புதுசா இருந்துச்சு. பக்காவான கண்டிஷன்ல குவாலிட்டியா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாரி கிரைண்டர் நெறைய ஓப்பன் பண்ணியிருக்கேன். கம்பெனி கிரைண்டர் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமான்னு தெரியல. ஆனா அம்மா பீரியட்ல இருக்கும்போது குடுத்த கிரைண்டர் நல்லா குவாலிட்டியாவே இருந்துச்சு. ஸோ நான் மோட்டர்லாம் ஓரளா செக் பண்ணிட்டேன். மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணவும் மோட்டர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கேபிள் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு புது கேபிளுமே மாத்திட்டேங்க. இந்த கேபிளோட லென்த் வந்து 2.5 மீட்டர். இதோட பிரைஸ் வந்து சிதம்பரம் லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்ல ₹100 நான் வாங்கியிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் கையில கட்டியிருக்க கயிறை வச்சு. ஸோ அவர் நினைக்கிற மாரி இது ஒரு ஜாதி கயிறோ இல்ல கட்சி கயிறோ கிடையாது. இது ஒரு சாமி கயிறு தான். தயவு செஞ்சு இந்த மாரி கமெண்ட் மட்டும் போடாதீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரைண்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போது பக்காவா ஓடிச்சுங்க. இப்போ வாங்குற கிரைண்டரை விட இந்த அம்மா பீரியட்ல கொடுத்த கிரைண்டர் நல்லாவே இருக்குன்னு தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோல பார்க்கலாம். வரேங்க. பாய்ங்க.